அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் ஹிஸ்டோரியன் இளைஞர். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இந்தியாவில் ஒரு தொன்மையான நாகரிகமாகும். சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக சர் ஜான் மார்ஷல் என்பவரின் முன்முயற்சியால் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பெருமளவில் பேசப்பட்டது. சர் ஜான் மார்ஷல் குறிப்பிடுகிறார், சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் திராவிட இனங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்று அவர் ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள மக்கள் ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக, ஒரு முதிர்ச்சியடைந்த சமூகமாக இருந்துள்ளனர். இவர்களின் வாழ்வியலில் விவசாயம் மற்றும் வணிகம் ஒரு முக்கிய பங்காற்றியுள்ளது. குறிப்பாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் வணிகம் ஒரு பெரும் பங்காற்றியுள்ளது. இதில் மெசொப்பொட்டேமியாவுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துள்ளது வணிக ரீதியாக. குறிப்பாக தமிழகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் எண்ணற்ற தொடர்புகள் இருந்துள்ளன. கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் அகழ்வாய்வு செய்ய போது கிடைத்த பொருட்களுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்த பொருட்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒத்துப்போய் இருக்கின்றது. காரணம், இங்கிருந்து அங்கு மக்கள் சென்றுள்ளனர் என்று கூறப்படுகின்றனர். அது மட்டுமில்லாமல் வணிக ரீதியாகவும் இவர்களுக்கு தொடர்பு உள்ளது. குறிப்பாக தமிழில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் பாடியுள்ளார். இதில் நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், வணிகம் ஒரு நாகரிக சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருந்திருக்கிறது. இப்பாடலின் படி கணியன் பூங்குன்றனார் என்பவர் ஒரு வணிகர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்றின்படி எல்லாம் எனதூறு எல்லாம் எனது மக்கள் என்ற நினைப்பின் அடிப்படையில் தான் ஒரு வணிகம் செய்ய முடியும். அந்த அடிப்படையில்தான் வணிகம் ஒரு அனைத்து சமூகத்தையும் இணைக்கும் ஒரு கருவியாக இருந்துள்ளது. குறிப்பாக வணிக ரீதியாகத்தான் ஒரு மொழியையும் ஒரு பண்பாட்டையும் ஒரு நாட்டிற்கு கடத்த முடியும். அந்த அடிப்படையில்தான் சிந்து சமவெளி மக்களின் அனைத்து விதமான தொடர்புகள் கிடைக்கிறதென்றால் அங்கெல்லாம் இவர்களது வணிக ரீதியான செயல்பாடுகள் இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நமக்கு கிடைத்த எகிப்தில் பிரமிடுகளில் தமிழ் கல்வெட்டில் ஒன்று கிடைத்துள்ளது. அதில் சிகை கொற்றன் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய சிகை கொற்றன் என்ற தமிழ் வார்த்தை எகிப்துக்கு எப்படி சென்றிருக்கும்? குறிப்பாக இது வணிக ரீதியாக தான் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட வணிக ரீதியான ஒரு செயலில் ஒரு தமிழ் இனம் ஒரு முதிர்ச்சியடைந்த, ஒரு பக்குவம் அடைந்த ஒரு அறிவு பெற்றிருக்கிறது என்றால் அது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட அறிவைத்தான் சிந்து சமவெளி மக்களும் பெற்றிருக்கின்றனர் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த, முதிர்ச்சியடைந்த, ஒரு பன்னோக்கு தன்மை கொண்ட சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு தொன்மையான ஒரு சமூக நாகரிகமாகும். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி படிக்கப் போகிறோம் என்றால், சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் இதை படிக்கப் போவதில்லை. சரஸ்வதி நாகரிகம் என்றுதான் இதை நாம் படிக்கப் போகிறோம். ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தை திரித்து திருபுகளை புகுத்தி அதை சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றுவதற்கான முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். ஆம், சரஸ்வதி நாகரிகம்தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஒரு கட்டுக்கதையை உருவாக்குகின்றனர். இது எப்படி உருவானது என்று கேட்டால் வேதங்களில் குறிப்பிட்டுள்ளது என்று சொல்கின்றனர். ஆனால் சரஸ்வதி நதி என்று இருந்ததற்கான எந்த அடையாளமும் குறிப்புகளும் ஆய்வுகளில் இன்னும் கிடைக்கவில்லை. இல்லாத ஒன்றை நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள், நம் அடையாளத்தை பறிக்க பார்க்கிறார்கள். ஆக நாம் அறிவுக்கு உகந்த, பகுத்தறிவுக்கு உட்படுத்திய ஒரு வரலாற்றைத்தான் கற்க வேண்டுமே தவிர்த்து அறிவுக்கு புறம்பான வரலாற்றை கற்று பொய்யான வரலாற்றை கற்கக்கூடாது என்பதுதான் ஒரு வரலாற்று மாணவனாக என்னுடைய கருத்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான வரலாற்றை தேடி தொடர்ந்து பயணம் செய்வோம். நன்றி.